ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி வெள்ளரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுட சுட சாதமும் இந்த மோர் குழம்பும் நல்ல காரசாரமாக ஒரு பொரியலும் இருந்தால் போதும், சொல்லவே வேணாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்காங்க. வெள்ளரிக்காயை தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிய வெள்ளரிக்காய் 1 கப் அளவுக்கு நாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இதை நாம் வேக வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் வெந்து வரத்துக்குள்ளே நாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் பொடியாய் நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசியை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் நாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மோர் குழம்புல கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் இந்த சமயத்தில் சேர்த்துக்காங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு லேசாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் மோர் குழம்பு. எண்ணெய் லேசாக காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லேசாக வெடித்து வந்ததும் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா நிறமாறினதுக்கு அப்புறமா இப்போ இந்த தாளிப்பை எடுத்து மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். மோர் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மோர் குழம்பு லேசாக கொதிக்கட்டும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு முறை கட்டி இல்லாமல் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நாம் மோர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுட சுட சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து நாம் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து தொட்டுக்க காரமாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காயோடு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.